இங்க ஒரு லேடி ஒரு பையன் வீட்டுக்கு போறாங்க. டோர் ஓபன் பண்ணி உள்ள வாங்க ஆண்டின்னு கூப்பிட்டவன என் பொண்ணு பக்கமே இனி நீ தலை காட்டக்கூடாது. இனி என் பொண்ணு எப்பயாச்சும் உன் பேரை சொன்னா ஒன்னு கொண்டுடுவேன், இல்லைன்னா நான் செத்துருவேன். உன்ன மாதிரி ஒருத்தனை எங்க ஃபேமிலியில சேர்த்துக்க மாட்டோம்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்திட்டு போயிடுறாங்க. இவனும் பின்னாடியே ஓடி போய் தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போங்க ஆண்டி, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தா தண்ணியாச்சும் கொடுக்கணும்னு சொல்ல கொஞ்சம் விஷமும் சேர்த்து கொடு, ஒரே அடியா போய் சேருன்னு சொல்லிட்டு ஆட்டோல ஏறிட்டாங்க. பின்னாடியே இன்னொரு ஆட்டோல இவன் ஃபாலோ பண்ணி போறான். பத்தாததுக்கு கால் பண்ணி ஆண்டி ஒரு வாட்டி நான் சொல்றதை கேளுங்கன்னு சொல்றான். ஆனா அவங்க எதையும் கேட்கறதா இல்ல. உன்னாலதான் என் பொண்ணு மாறிட்டா, நான் என்ன சொன்னாலும் கேட்டுப்பா, ஆனா இப்போ எதுக்கு எடுத்தாலும் நோ சொல்றான்னு கண்ணா பின்னான்னு இவனை கத்திட்டு காலை கட் பண்ணிட்டாங்க. ஆட்டோல இருந்து இறங்கினதும் இவன் தான் 2 ஆட்டோக்கும் பே பண்றான். ஆக்சுவலி இவன் ஒரு ஆர்டிஸ்ட், பெருசா சம்பளம் எல்லாம் வராது. அதனாலதான் காசுக்காக பொண்ணு பின்னாடி சுத்துறதா இவங்க திட்டுறாங்க. ட்ரெயின் வந்ததும் ட்ரெயின்ல ஏறிட்டாங்க. இவனும் பின்னாடியே போறான். அவங்க திட்டுறத நல்லா வாங்கி கட்டிக்கிட்டு என் பொண்ணு இன்ஜினியர், இண்டிபெண்டா இருப்பா, உன்கிட்ட அப்படி என்னதான் கண்டாலும்னு திட்டுறாங்க. பத்தாததுக்கு ட்ரெயின்ல இருந்து ஒருத்தன் கிட்ட உன் தங்கச்சிய வேலை வெட்டி இல்லாத ஒரு வெட்டி பயலுக்கு கொடுப்பியா, ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் செக் பண்ணி தானே கொடுப்பேன்னு கேட்க அவனும் ஆமான்னு சொல்ல, பாத்தியா எல்லாருமே அப்படிதான், என் பொண்ணு தான் எனக்கு உலகமேனு சொல்றாங்க. எதுக்குமே இவன் வாயை திறக்கவே இல்லை. இப்போ வீடே வந்துடுச்சு. இவங்க திட்டின பாடும் முடியல. இவனும் திட்டு வாங்கிட்டே வீடு வர வந்துட்டான். அப்பதான் அவங்களும் இதை ரியலைஸ் பண்றாங்க. வீடு வர ஃபாலோ பண்ணி வந்துட்டியா, இப்போ என்ன உனக்கு நான் டீ போட்டு உபசரிக்கணுமான்னு கோபப்பட, இல்ல ஆண்டி உங்க பொண்ணு ஒரு டைம் சொல்லியிருக்கா உங்களுக்கு தனியா டிராவல் பண்ண பயம்னு, அதனால தான் உங்க சேஃப்டிக்கு கூட வந்தேன்னு சொல்லிட்டு அவங்க ட்ரெயின்ல மிஸ் பண்ணிட்டு வந்த பேக்கையும் கொடுத்துட்டு கிளம்பிட்டான். அப்பதான் அவங்க பொண்ணு சொன்னது ஞாபகம் வருது. அவனுக்குன்னு பெர்மனண்டா ஜாப் இல்லதான், அதிகமான சேலரியும் இல்லதான். அவன் கிட்ட நான் எந்த ஹெல்ப்பும் கேட்டதில்ல, ஆனாலும் எப்பவும் என் கூட இருக்கான். அதுல என்ன அறியாமலேயே அவனை டிபெண்ட் பண்ணிட்டேன்னு சொல்லியிருப்பா. அதுக்கான பதில இப்போ இவங்க ஃபீல் பண்றாங்க. அந்த நிமிஷமே மருமகனா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனாலும் மாமியார் இல்லையா, கெத்த காட்டணும் இல்லையா, போனவனை கூப்பிட்டு எங்களுக்கும் வீட்டுக்கு வந்தவனுக்கு தண்ணி கொடுக்காம அனுப்புனா பாவம் பிடிச்சிக்கும், வந்து தண்ணி குடிச்சிட்டு போன்னு சொல்ல மாமியார் பின்னாடியே குடுகுடுன்னு ஓடுறான். இதுல உங்க மனசு கவர்ந்தது யாரு, மாமியாரா இல்ல மருமகனா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க.